Anim in Tamil DJ. இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மறக்காம அந்த நோட்டிஃபிகேஷன் பில்லையும் தட்டி விட்டுருங்க. வணக்கம் நண்பா, நம்ம இன்னைக்கு பார்க்க போறது த நைட் இன் தி ஏரியா எபிசோட் 6. இந்த எபிசோட்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, FC/SC ரெண்டு டீம் இருக்க ஒரே ஸ்கூல்னு பார்த்தோம். அவங்க நடுவுல பிராக்டிஸ் மேட்ச் நடக்க போதுன்னு தெரியும். அந்த மேட்ச் இந்த எபிசோட் நடக்கும் போது இதுல யார் வின் பண்ண போறாங்க, யார் தக்க போறாங்க, நம்ம ஹீரோ டீம் வின் பண்ணுமா, இதெல்லாம் தான் இதுல பார்க்க போறோம். வாங்க போலாம். இந்த எபிசோடு ஆரம்பிச்ச உடனே பாத்தீங்கன்னா இவங்க பிராக்டிஸ் மேட்சுக்கு ரெடி ஆயிட்டாங்க. ஆல்ரெடியா கொடுத்த டைம் எல்லாமே முடிஞ்சு போச்சு. ஆராக்கி பாத்தீங்கன்னா இன்னமும் டீம்ல வந்து சேரல. இவங்க மட்டும்தான் இருக்காங்க. கரெக்டா 11 பேர் தான் இருக்காங்களே. சோ என்ன சொல்றாங்கன்னா, நீங்க முடிஞ்ச வரைக்கும் சேஃபா ஆட பாருங்க. ஏன்னா யாராவது ஒருத்தருக்கு அடிபட்டுடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு ரீப்ளேஸ் பண்றதுக்கு சப்ஸ்டிட் கூட இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேம் ஆரம்பிக்கிறாங்க. கேம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு டீம்லயும் யார் இருக்காங்கன்னு சொல்றாங்க. அப்புறம் SCல யாரு முக்கியமான பிளேயர்ஸ் அப்படின்ட்டு ஒரு 4 பேரை சொல்றாங்க. இவங்க தான் முக்கியமான பிளேயர்ஸ் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் FC சொல்ல வராங்க. உடனே என்னது அப்படியா, ஒண்ணுமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு, சாரிங்க FC டீம்ல சொல்லிக்கிற மாதிரி ஒருத்தர் கூட இல்ல அப்படின்னு அவன் சொல்ல, இதை கேட்டு நம்ம ஆளுங்க எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா பயங்கரமான முக்க. ஏண்டா நான் உங்ககிட்ட கேட்டமா, நீயா வந்து சொல்றன்னுட்டு இப்படி அசிங்கப்படுத்துறிய மைக்ல அப்படின்னு நினைச்சுக்கிறானுங்க. கேம் ஆட ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருமே ஆடிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ டீம்ல பாத்தீங்கன்னா பாலை பாஸ் பண்றதுக்கு ஆளே இல்ல. டிஃபென்ஸ் பக்காவா இருக்கு. அவன் பாத்தீங்கன்னா டிஃபென்ஸ் குள்ளே அடிக்கிறான். ஏண்டா அங்க யாருமே இல்ல, அங்க போய் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஆப்போசிட் டீம் நடக்கும் போது பாத்தீங்கன்னா சடனா ஒரு ரூம் கிராஸ் ஆகுது. அது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ தான். அவன் ஃபாஸ்டா போயிட்டு இந்த பாலை ரிசீவ் பண்ணிட்டான். அந்த பாலை கொண்டு போக ஆரம்பிக்கிறான் கோல் கிட்ட. ஆனா அதுகிட்டயும் அவனை மடக்க ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம கோட்டா பாத்தீங்கன்னா ஆப்போசிட் டீம்ல இருந்து அவனை பார்த்துட்டு இருக்கான், என்ன பண்ண போறான் அப்படின்ட்டு. அந்த டைம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அவங்க டீம் ஏஸ் கிட்ட அந்த பாலை ஃபார்வர்ட் பண்றான். அவன் பாலை கொண்டு போயிட்டு இருக்கும் போது அவங்களுக்கு ஆப் வைக்கிற மாதிரி ஆப்போசிட் டீம்ல இருக்கிற எல்லா டிஃபென்ஸர்களும் பின்னாடி வர ஆரம்பிக்கிறாங்க. சோ அவங்கள மீறி தான் அந்த பாலை கொண்டு போகணும். திருப்பியும் நம்ம ஹீரோ டீம்ல இருந்து ஒரு இம்பாசிபிளான பாஸ் பண்றாங்க. அங்க யாருமே ரிசீவ் பண்றதுக்கு இல்ல, இது வந்து கிளியர் தான் ஆக போகுது அப்படின்னு நினைக்கும் போது பாத்தீங்கன்னா திருப்பியும் ஒரு உருவம் வருது. நம்ம ஹீரோ தான். அவன் ஃபாஸ்டா ரிசீவ் பண்றதுக்கு ஓடிட்டு இருக்கான். ஆனா எதிர்பாராத விதமா அவங்க டீம்ல இருக்கிற ஒரு டிஃபென்சர் கரெக்டா ஜம்ப் பண்ணி அந்த பாலை தடுத்துறான். சரி, நம்ம அடுத்த வாட்டி கரெக்டா கோல் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கும் போதே பாத்தீங்கன்னா அதுக்கிட்டையும் அவங்க அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத நேரத்துல அவங்களோட கேப்டன் பாத்தீங்கன்னா இருந்த இடத்துல இருந்தே அந்த பாலை பயங்கர ஸ்பீட்ல ஒதிக்க, அந்த பாலை ரிசீவ் பண்றதுக்கு அவங்க டீம் சேர்ந்த ஃபார்வர்ட் ஆல்ரெடி அவங்க கோல் கிட்டே ஓட ஆரம்பிச்சுட்டான். உடனே எல்லாருமே அவனை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்ட்டு பயங்கர ஸ்பீட்ல ஓட ஆரம்பிக்கிறாங்க. அவனை தடுக்க ட்ரை பண்றாங்க. பட் அவன் பாத்தீங்கன்னா பயங்கரமான உயரத்துல இருக்கான். சோ ஜம்ப் பண்ணி அழகா ஹெட்பட் பண்ணி பாலை வந்து அவங்க டீம்மேட்டுக்கு பாஸ் பண்ணிடுறான். உடனே அவன் பாலை கொண்டு போக இப்படியே பாத்தீங்கன்னா மாத்தி மாத்தி பாஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ட்ரிக் பண்ணிட்டு இருக்காங்க, ஏமாத்திட்டு இருக்காங்க. என்ன பண்றதுன்னே புரியாம இருக்கும் போதே பாத்தீங்கன்னா அவங்க ஆள்ல ஒருத்த வந்துட்டு பாலை வதிக்க ஆரம்பிக்கிறான். அது கோல் கிட்ட போகுது. கோல் கீப்பர் தடுக்கிறாங்க பாலை. பட் அவனால லைட் டச் பண்ண தான் முடிஞ்சுது. அந்த பால் அப்பயும் ஸ்லிப் ஆயிட்டு மூவ் ஆக ஆரம்பிக்குது. சரி, ஓகே, இது கண்டிப்பா கோல் தான் ஆக போகுது அப்படின்னு நினைக்கும் போது பாத்தீங்கன்னா ஆப்போசிட் கோல் சைட்ல இருந்து இவங்க கோல் சைடுக்கு நம்ம ஹீரோ அவ்வளவு ஸ்பீட்ல ஓடி வந்து அந்த பாலை கிளியர் பண்ணிட்டான். எல்லாருக்குமே பயங்கர சர்ப்ரைஸ், இவன் எப்படி இங்க வந்தான் அவ்வளவு சீக்கிரமா அப்படின்னுட்டு. இப்படியே மேட்ச் ஆடிட்டு இருக்க அவன் பாத்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் எல்லா பாலுமே கிளியர் பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா அவனால ரிட்டர்ன் எடுத்து போக முடியல அப்படின்ற ரீசனால. இதால பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ டீம்ல இருக்க 2 ஃபார்வர்டுமே பயங்கரமா டயர்ட்ல இருக்காங்க. என்ன பண்ண போறாங்க அப்படின்னு நினைக்கும் போதே நமக்கு ஒரு உருவத்தை காட்டுறாங்க. அவன் இவங்க பேட்சை பார்த்துட்டு இருக்கான். அவன் அப்செட்டா இருக்கான். நமக்கு அந்த உருவம் யாரு அப்படின்றத காட்டவே இல்ல. அதுக்கிட்டையும் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ கிளியர் பண்ணதால பெனால்டி கிக் வருது. இப்ப நான் ஆரம்பிக்கும் போது நான் இங்க இருக்க வரைக்கும் பால் கிளியர் பண்ணிட்டே இருப்பேன். சோ அவங்க கோலே பண்ண விட மாட்டேன். எப்படியாவது சான்ஸ் கிடைக்கும், நம்ம கோல் பண்ணிடலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைச்சிட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா அவன் பிளாக் பண்ணிட்டு இருந்த ஆளு அங்கிருந்து ஃபாஸ்டா ஓடி போயிட்டு அந்த பாலை ரிசீவ் பண்ணி பாலை கோல் பண்ணிடுறான். உடனே நம்ம ஹீரோக்கு பயங்கரமான அப்செட். நம்ம பண்ண ஒரு சின்ன மிஸ்டேக்கால ஒரு கோல் கிடைச்சிருச்சு அவங்களுக்கு, இப்ப அந்த கோலை எப்படியாவது எடுத்தாகணும் அப்படின்ற மாதிரி சோகத்துல இருக்கான். இது பார்த்த கோட்டாவுக்கும் சரி சவனுக்கும் சரி சோகமாயிடுறாங்க. ஏன்னா நம்ம ஹீரோ அப்செட்டா இருக்கான் அப்படின்ட்டு. திருப்பி மேட்ச் ஆரம்பிக்க பால் நம்ம ஹீரோ கிட்ட வர நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா பயங்கர ஸ்பீட்ல 2 பேரை கிளியர் பண்ணிட்டு போயிட்டு இருக்கான். ஆனா இப்போ அவன் எதிரில் இருக்கிறது ஆப்போசிட் டீம் கேப்டன். அவனை கிராஸ் பண்ணணும்னு நினைக்கிறான். பட் அவன் பாத்தீங்கன்னா அசால்ட்டா இவங்கிட்ட பாலை எடுத்துடுறான். அவன் எப்படி எடுத்தான்றது நமக்கு புரியல. ஆனா ஒன்னே ஒண்ணு சொல்றான்,
உன்னோட மிஸ்டேக்கை நீ மாத்திக்கிற வரைக்கும் உங்ககிட்ட இருந்து பால் எடுக்கிறது ரொம்ப ஈஸின்றான். அப்போ நம்ம ஹீரோ கிட்ட ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்கு, அது மூலமா அதை கண்டுபிடிச்சுதான் அவன் ஈஸியா அந்த பால் ரிசீவ் பண்ணிருக்கான். அது என்னன்றது நமக்கு போக போகுதான்னு தெரியும் நினைக்கிறேன். அந்த பாலை பாத்தீங்கன்னா அவனுங்க பாஸ் பண்ண பால் மாத்தி திருப்பியும் பாத்தீங்கன்னா ஆப்போசிட் டீம் ஃபார்வர்ட் கிட்ட பால் வருது, அவன் திருப்பியும் ஜம்ப் பண்ணி ஹெட் பில்ட் பண்ண போறான். அதுகிட்டயும் நம்ம ஹீரோ டீம்ல இருக்கவன் தடுக்கிறதுக்காக அவனை இடிக்க பாக்குறான். பட் யூஸ் இல்ல, அவன் கீழே விழுந்துடுறான், பாலும் ஸ்கோர் ஆயிடுது. இவன் கீழே விழுந்த ஸ்பீட்ல பாத்தீங்கன்னா இவன் ஷோல்டர் எலும்பு கொஞ்சம் டேமேஜ் ஆயிடுது. இத கூத்து பாத்தீங்கன்னா அவனை இவன் இடிச்சான், ஆனா அவனுக்கு ஒண்ணும் ஆகல. கடைசியில கீழே விழுந்து இவனுக்கே அடிபட்டுடுச்சு. அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கானுங்க ஆப்போசிட் டீம்ல இருக்க எஸ்சி டீம். அவனுக்கு அடிபட்டதால அவனை ரீப்ளேஸ் பண்ணி ஆகணும். ஆனா இப்படி சப்ஸ்டிடியூட் இல்ல, சரி நீங்க 10 பேரோட தான் ஆடி ஆகணும் அப்படின்னு முடிவு எடுக்கும் போதே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பயங்கரமான சர்ப்ரைஸ். அங்க ஒருத்தர் வந்து நிக்கலாம், சட்டையே இல்லாம. யாரான்னு பார்த்தா கோட்டா தான். அவன் பாத்தீங்கன்னா அந்த டீமை விட்டுட்டு நம்ம காக்கியருக்காக இந்த டீமுக்கு வந்துட்டான். அங்க ஒரு லெட்டர் மாதிரி எழுதி வச்சுட்டு நான் வந்து வேற டீமுக்கு போறேன் அப்படின்னுட்டு. அதை பார்த்து அங்க இருக்கிறவங்களுக்கு பயங்கர அப்செட். அவங்க கோச் பாத்தீங்கன்னா அவெல்லாம் முக்கியம் இல்ல விடுன்றாங்க. இங்கேயும் வந்து சேர்ந்துட்டு திருப்பியும் சப்ஸ்டிட் பண்ணிட்டு கேம் ஆரம்பிக்கிறாங்க. கேம் ஆடிட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா பால பாஸ் பண்றாங்க அவங்க ஃபார்வர்ட் கிட்ட. ஆனா பால் கொண்டு போகும்போது மடக்குறாங்க. அவன் பாஸ் பண்றான், அதை ரிசீவ் பண்றது பாத்தீங்கன்னா நம்ம கோட்டா தான். அவன் பயங்கர ஸ்பீட்ல பால் எடுத்துட்டு போவ ஆப்போசிட் பயங்கரமான கோவம். ஏண்டா எங்க கூட வந்துட்டு இப்ப அவங்க கூட போயிட்டியா அப்படின்ற மாதிரி. இதே மாதிரி பால் போயிட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா அவன் பால ஃபார்வர்ட் கிட்ட பாஸ் பண்ண, அவன் இன்னொருத்துக்கிட்ட பாஸ் பண்ண, அந்த பால கோலுக்கு அடிக்கிறாங்க. ஆனா தடுத்துடுறாங்க அந்த பால. அந்த பால் ஓப்பன் ஏரியால போகுது. அங்க யாருமே இல்லைன்னு நினைக்கும் போதே அங்க ஐசா ஓடி வரான். அவன் எப்படி அங்க வந்தான், இவ்வளவு நேரம் எங்க இருந்தான்னு யாருக்குமே புரியல. அப்ப நம்ம ஒரு சின்னதா ஒரு சீன் காட்டுறாங்க. நம்ம ஹீரோவோட சின்ன வயசுல பாத்தீங்கன்னா அவன் அண்ணன் சொல்லியிருப்பான், நீ வந்து உன் மேல அதிக போக்கஸ் இருந்தால் நீ வந்து அவங்களுக்கு கண்ணு தெரியாம மறையணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா கோல் பெனால்டி கிட்ட வர வரைக்கும் நீ பால் டச் பண்ணவே கூடாது. அப்போ உன் மேல கான்சன்ட்ரேஷன் இருக்காது. நீ கரெக்டா பெனால்டி ஏரியால ஃப்ரீயா இருக்கும் போது பால் டச் பண்ணி ஸ்ட்ரெயிட்டா கோல் பண்ணிடணும். அதுதான் பெர்ஃபெக்ட்டான ஸ்ட்ரைக்கர் அப்படின்னு சொல்லியிருப்பான். அதே மாதிரிதான் நம்ம ஹீரோவும் பால் டச் பண்ணாமே கரெக்டா பெனால்டி ஏரியாக்கு வரும்போது இந்த பால் ரிசீவ் பண்ணி கரெக்டா கோலும் பண்ணிட்டான். எல்லாருக்குமே பயங்கரமான சந்தோஷம். அங்க இருக்க இவங்க கோச்சுக்கு பாத்தீங்கன்னா இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பியூர் ஸ்ட்ரைக்கர் நான் பாக்குறேன் அப்படின்னு சந்தோஷப்படுறாரு. ஆப்போசிட் டீம்ல பாத்தீங்கன்னா சுகமா இருக்கானுங்க. இது மாதிரி நான் மிஸ் பண்ணிட்டேன், தான் கோல் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லும் போது அது ஏதோ ஒரு லக்கு, அவன் கரெக்டா பாஸ் பண்ணிட்டான், அதெல்லாம் பிரச்சனை இல்லை, வீடு நம்ம போக எடுத்துக்கலாம் கோல் அப்படின்னு சொல்ல திருப்பி மேட்ச் ஆரம்பிக்குது. பால் பாஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ கோல் பண்ண ட்ரை பண்றாங்க, பட் கோல் தடுத்துடுறாங்க. இப்போ பால் பாத்தீங்கன்னா ஆப்போசிட் வந்தாச்சு. அவங்க பயங்கர ஸ்பீட்ல பாலை பாஸ் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. கோல் பண்றதுக்கிட்ட வந்தாச்சு. பால் பாத்தீங்கன்னா ஓப்பன்ல இருக்கு. அங்க பாத்தீங்கன்னா ரிசீவ் பண்றதுக்கு இந்த ஆப்போசிட் டீம் கேப்டன் இருக்கான். அவன் கோல் பண்ணும் போது பாத்தீங்கன்னா பயங்கர ஸ்பீடா நம்ம ஹீரோ வந்து இந்த பாலை ஸ்டாப் பண்ண ட்ரை பண்றான். பட் ஒரு செகண்ட்ல பாத்தீங்கன்னா அவன் அதுக்கும் கோல் பண்ணிட்டான். அவன் மனசுல யோசிக்கிறான், இவன் எப்படி கரெக்டா இங்க வந்தான், இந்த பால் இங்க வரும் அப்படின்றது அவனுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே அவன் ஒரு செகண்ட் முன்னாடி வந்திருந்தானா இந்த பால் கண்டிப்பா தடுத்துட்டு இருப்பான், கோல் பண்ணிருக்க முடியாது அப்படின்னு அவன் யோசிச்சுட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா இன்னும் 25 நிமிஷம் தான் இருக்கு. அவங்க ஆளுகிட்டையும் பாத்தீங்கன்னா 3 கோல் பண்ணிட்டாங்க. நம்ம ஹீரோ டீம்ல பாத்தீங்கன்னா எல்லாருமே டயர்டா இருக்காங்க. இப்படியே போச்சுன்னா கண்டிப்பா தோத்துருவோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போதே அங்க ஒரு உருவம் பாத்தீங்கன்னா உட்கார்ந்துட்டு இருந்த ஸ்டேடியத்துல இருந்து எழுந்து வருது. அவங்க கால் ஷூ கட்டுறாங்க, பிளாக் வித் ரெட். இந்த ஷூ நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம், அது யாருன்னு போக தெரியும் பாருங்க. அவன் வந்து நிக்க அங்க நம்ம கோச் என்ன சொல்றாருன்னா, நம்ம கிட்ட இன்னொரு ஏஸ் ஒருத்தர் இருக்கான், அவருக்கும் நம்ம தோக்க மாட்டோம் கவலைப்படாது அப்படின்னு சவன் கிட்ட சொல்ல அது யாருன்னு பார்த்தா வேற யாரும் இல்ல, நம்ம அராக்கி தான். அவன் பாத்தீங்கன்னா பயங்கர ஃபிட்டா அங்க வந்து நிக்கிறான். கவலைப்படாதீங்க நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல அவனை சப்ஸ்டியூட் பண்ணி அவனை உள்ள அனுப்புறாங்க. அவன் உள்ள என்ட்ரி கொடுக்குறான். செம்மையா லைட் எல்லாம் கொடுத்து சூப்பரா கொடுத்துருக்காங்க என்ட்ரிய. அதோட பாத்தீங்கன்னா இந்த எபிசோட முடிச்சுட்டாடுங்க. பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம நாடகம் மாதிரியே போயிட்டு இருக்கு. ஏண்டா ஒரு மாசான என்ட்ரி கொடுக்கும் போது எண்டு கார்டு போட்டுட்டா பாக்குற ஆடியன்ஸுக்கு எவ்வளவு கோபம் இருக்கும். மனசாட்சியே இல்லாம நிறுத்திட்டாருங்க அதோட எபிசோட. அடுத்த எபிசோட்ல தான் தெரியும் நம்ம அராக்கி எந்த அளவுக்கு ஆட போறான், இவங்க ஜெயிப்பாங்களா ஜெயிக்க மாட்டாங்களான்னுட்டு. அதுக்கு காத்துருங்க. தேங்க்யூ.